பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் ஆட்டு நுரையீரலை கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்து சமைக்கிறீங்க. ஆனா அப்படி கட் பண்ணதை கிளீன் பண்ணி சமைக்க கூடாது. முழுசா வாங்கிட்டு வந்து கிளீனா எப்படி சுத்தம் பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. பைப் மாதிரி இருக்குல்ல, இதுல தண்ணி ஊத்துனா 1.5-2 லிட்டர் தண்ணிக்கு மேல ஊத்தலாம். அப்படியே லங்ஸ் பலூன் மாதிரி பெருசாயிடும். அப்புறம் அதை நல்லா ஷேக் பண்ணி அழுத்தி தண்ணியை வெளியே ஊத்துறப்ப பாருங்க எப்படி நுர நுரையா இருக்குன்னு. இந்த மாதிரி 4-5 வாட்டி பண்ணணும். அதுக்காக தான் கட் பண்ணாம வாங்கணும். அப்புறம் நுரையீரலுக்கு மேல புடிச்சு இழுத்தா மெல்லிசா தோல் மாதிரி வரும். அதை ஃபுல்லா எடுத்துட்டு டஸ்ட் இல்லாம வாஷ் பண்ணிட்டு லங்க மட்டும் கட் பண்ணி எடுத்து கியூப்ஸா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பைப் மாதிரி இருக்குல்ல, அது கூடவே குடல் மாதிரி இருக்கும். அதை தனியா உரிச்சு எடுத்து வைங்க. இருக்கட்டும், இதை அப்படியே டேர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த குடல்ல ஜவ்வு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டி கிளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி திருப்பிட்டு கிளீன் பண்ணணும். சில பேருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இவ்வளவு கிளீனா சுத்தம் பண்ணிட்டு தான் நுரையீரலை சமைச்சு சாப்பிடணும். யாரெல்லாம் சமைப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி எக்ஸைட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.